இன்னைக்கு சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதில் உரையை சரியா ஒரு 9:30 மணிக்கு ஆரம்பித்தார். அவர் பேசுறதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். வழக்கம் போல் பிரச்சாரங்களில் பேசுகிற மாதிரி இந்த சினிமா பாணியில் தன்னுடைய ரெடி செய்யப்பட்ட டயலாக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதன் பிறகு சில தவறான தகவல்களை உண்மைக்கு மாறான தகவல்களை அவையில் பதிய வைக்கிறதுக்கான அந்த வேலையை ஆரம்பித்தார். உடனே நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும்னு கேட்டேன். பாயிண்ட் ஆஃப் ஆர்டருங்கிறது ஒரு சொல்கிற ஒரு விஷயம் தப்பு, ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஆனால் சபாநாயகர் எங்களை அனுமதிக்கல. நேற்று நான் பேசும்போது, எதிர்க்கட்சி தலைவராக நான் பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் நேற்று எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஆனால் பல அமைச்சர்கள் எந்திரிச்சு பல முறை குறுக்கிட்டு பேசினாங்க. சொன்னதையே திருப்பி பேசினாங்க. ஒரு அமைச்சர் நாங்கள் பேசி முடித்து வீட்டுக்கு போன சபாநாயகர் அவை நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அது வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்ந்த வரைக்கும் இன்னொரு அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார், பதில் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் நேற்று நாங்கள் வீட்டுக்கு போய் தான் நாங்களே தொலைக்காட்சி மூலம் பார்த்தோம். இப்போ நான் நேற்று பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்த சொல்லும்போது அதை மறுத்து பேசுவதற்கு என்ன ஆதாரத்தோடு பேசுறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்த முதலமைச்சர் சொல்லும்போது அது வெம்பிட்டு தாண்டி போகும்போது நான் எந்திரிச்சு எந்த ஆதாரத்தில் முதலமைச்சர் பேசினார், ஆதாரம் தான் கொடுங்க அப்படின்னா எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனால் சபாநாயகர் முதலமைச்சர் மீண்டும் பேசுவார் அப்படின்னு அனுமதிச்சார். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு விட எதிர்த்து வாய் திறக்காத முதலமைச்சர் இன்னைக்கு ஃபுல் டைலாக்கையும் ஒப்பிச்சு வந்துட்டு இன்னைக்கு அதை முழுசாக பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு முதலமைச்சராக நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு மக்களுடைய கேள்வியை தான் நாங்கள் கேட்குறோம். மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக பதிலளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்களும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன நடந்தாலும் திமுக மேலே பழி போடுறதையே ஒரு பழக்கமாக இந்த அரசு வச்சிருக்கு. அதனால தான் ஊடகங்கள் மூலமாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது, நேற்று நான் பல கேள்விகளை வச்சிருந்தேன். சிலவற்றை மட்டும் இங்கே மீண்டும் கேட்க விரும்புகிறேன். ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது இதுதான் மரபு மீறப்பட்டிருக்கு. ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது ஆரம்பத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியாக நிகழ்ச்சி முடியும் போது இறுதியாக தேசிய கீதமும் பாடுவதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை ஆளுநர் வரும்போது மரபு மீறப்பட்டு 2 முறை ஏன் தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதில் என்ன தப்புன்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன் தப்பு கிடையாது, தான் வாழ்த்துக்கள், தமிழ்தாய் முதல்ல பாடிட்டீங்க. ஆனால் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது தப்பு. தமிழ்தாயை 2 முறையோ 3 முறையோ நீங்கள் ஒழிக்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு என்ன விதமான காம்ப்ரமைஸ் அடைஞ்சிருக்கீங்க நீங்களும் ஆளுநரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தார், அப்போ நீங்கள் போட்டீங்க அப்படின்றாரு. முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஆனால் ஆளுநருக்கு அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட்டுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்பட்டது. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க, பல சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கியிருக்கீங்க
அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாமண்ணான்னு இஷ்டத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் முறையான பதில் இல்லாமல் என்னென்னமோ குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. மின்வெட்டு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் மீண்டும் அதான் அவகாசம் கேட்குறாங்க. அதையும் தூக்கி திமுக மேலே பழிய போட்டுட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எந்த விதமான கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய போராட்டம் பற்றி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்றாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக கொச்சப்படுத்தி இருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு கூட திருவள்ளூர்ல காலைல தொலைக்காட்சியில் பார்த்தா திருவள்ளூர்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த விவசாயிகள் போராட்டத்தை திமுக தான் தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கேவலமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மீண்டும் அதற்கும் அதே பதில் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஏன் டிஜிபி நீங்க வந்து அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு கேட்கறாரு. சரி நாங்க பண்ணல, அதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கீழ்ச்சி எரிஞ்சிருவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 40 நாள்ல உங்களுடைய காவல்துறை எதை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதா நாங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரே நாள்ல 24 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் எந்த விதமான, இன்னும் சொல்ல போனா அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவங்களே ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நேற்று சபாநாயகர் ஆதாரம் தான் கொடுங்கன்னாங்க, ஆதாரம் கையில வச்சிருக்கிறேன், ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி இப்படி அனைத்திலையும் நாங்க யாரு தயவுலையும் இல்லை, எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்னு சும்மா சும்மா சொல்லாதீங்க, நாங்க எந்த தயவுலையும் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா ஏன் வந்து ஆட்சி அமைஞ்ச உடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவு மட்டும் இவர் பாட்டாரு. முதல்ல சோஃபா போச்சு, சோஃபா பின்னாடி இவர் போனாரு. ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது சோஃபா, புது சோஃபா போச்சு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரை, அதுவும் அங்க கட்சி அலுவலகத்தில் கூட கிடையாது, இங்க சட்டமன்ற வளாகத்திலேயே போய் அமைச்சருடைய அறைகளே போய் கட்சியில போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மேல அமைச்சரோட ரூம்லயே போய் கட்சியில சேர்ந்துக்கிறாங்க. அதான் பீரோ புல்லிங் மாதிரி இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏஸ் வந்து இன்றைக்கு கூட அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் இதெல்லாம் கேட்டதுக்கு தான் எந்த விதமான பதிலும் இல்லாம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருப்பாரோ, டயலாக ஃபுல்லா மகப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிறேன். அதாங்க அவரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பாணி. அதுதான் இங்கேயும் ஒரு கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனா சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து சபையே பார்க்காதது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. அதான் இது வந்து முழுக்க அவங்க வந்து இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸா போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காருன்னா அதுல ஒரு 10 ரீல் தேரும். வந்து பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இது ஃபுல்லா ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. இது நாங்க எதிர்பார்த்தது தான். ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசுறாரு, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் இப்ப செய்கையெல்லாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம் இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 மோர்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஸ்பீக்கர்கிட்ட அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமேல் முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இது சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திக்கிட்டு இருக்கு. சரிங்க, சொல்லலாம். ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணிருக்க ஆதாரம் இருக்குன்னா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்ல நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சும்மா பொதுவா வந்து பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி, பிரச்சார கூட்டத்துல பேசுற மாதிரி அசம்பிளில வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நாங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல நாங்க குறிக்கிட்டு, நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்க முடியுமா? இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க வந்திருக்கீங்களா பத்திரிகை, நான் இங்க வந்து உட்காந்துட்டு
உங்களெல்லாம் கண்ணாமண்ணு திட்டி அது கிட்ட வார்த்தைலாம் பேசினா நீங்களாம் ஒத்துப்பீங்களா? கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுன்னு கேட்பீங்கல்ல? அது மாதிரி தான் உங்ககிட்ட எப்படி பேசணும் ஒரு முறை இருக்கு. பத்திரிகை எப்படி பேச அவர் தான் பத்திரிகையிலே பார்த்து ஓடுறாரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக நம்முடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறாங்க. முடிந்த பிறகு கூட அமைச்சர் பேசுறாரு, இத அவை மரபுல ஏத்துக்கிறாங்க. ஒரு படத்துல நாங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு சபாநாயகர் வந்து அவை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பணும். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். யாரு அதான் அவை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீங்க நடத்துக்கு நான் சொல்ல முடியும் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. நாங்க கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் டிவி போடுற மினிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் போன் பண்ணி கேட்டா இல்லைங்க அவர் நீங்க போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒரு காமெடி டைமாக சபையை நடத்திட்டு மிகப்பெரிய ஒரு அமல் நடந்தது. பார்ட்டி ஃபண்ட் பத்தி உங்களுடைய கருத்து? எந்த பார்ட்டி யாருக்கு கொடுத்தாங்க? ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? சும்மா பொத்தாம் பொதுவாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒரு ஆதாரம் இருந்தா அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அதிமுக தான் கேட்கணும். ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க அவங்ககிட்ட கேட்கணும். இது ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. அது வந்து 2 நாளா 3 நாளா ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஆக்ஷன் உடனே ஃபுல்லா நடிச்சு காட்டிட்டாரு. இப்போ அதாவது அவர் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாரு, எது வரைக்கும் அந்த 4500 ரூபா வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4500 ரூபா கொடுப்பேனாரு. அதை பத்தி எதுவுமே கிடையாது. கேட்டேன் 6 மாசம் கழிச்சு தான் கொடுக்கணும். 6 மாசம் எடுத்துக்கோங்க, நிதி நிலைமை எல்லாம் சரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா அதை பத்தி எந்த விதமான பதிலும் இல்லை. அதை பத்தி இல்ல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா தரனாரு, அதை பத்தி இல்ல. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர்னாரு, அதை பத்தி வாயை திறக்கல. இது மாதிரி எந்த தேர்தல் வாக்குறுதி பத்தி அவர் பேசவே இல்லை. திமுக ஆட்சியுடைய திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு. தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேற எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கல. சிங்கப்பெண் சொல்லி ஒன்னு ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பாணியில அவங்களும் ஷூட்டிங் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த ஆட்சி ஒரு கேலி கூத்து ஆட்சியாக, ஒரு சினிமா ஆட்சியாக நம்ம இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.